தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கோம், இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, இந்த வெயிலில் ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற தாட்டில் நான் சும்மா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கண்ணு வரைஞ்சி பார்த்தேன். நல்லா வந்தது. சன்லைட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கண்ணு வரைஞ்சி பார்த்தேன். நல்லா வந்தது. அதை பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்க, நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் என்னோடய சைன் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே 3D ட்ராயிங்லாம் பண்ணும்போதே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் இதுமாதிரி ஷேர் பண்ணும்போது அப்போவே வந்து ஆர்யா சார் அவங்களாம் வந்து அந்த ட்ராயிங்கே ஷேர் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த அப்ரிஷியேஷன் கிடைக்கும்போது ஏன் நம்ம இது புதுசாக பண்ணுறோம், ஏன் இதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹிப்ஹாப் தமிழோட போர்ட்ரேட் தான் முதல்ல வரைஞ்சேன். ஹிப்ஹாப் தமிழோட ஃபஸ்ட்டு போர்ட்ரேட் வந்து என்னோட சன்லைட் போர்ட்ரேட் வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். ஸோ அதை நான் ஷேர் பண்ணோன்னே அவர் பார்த்துட்டு ஸ்டோரியில் ஷேர் பண்ணார். நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ டேலண்டடான பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாங்க. அந்த ஷேர் பண்ணது பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேஷன் பண்ணாங்க. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே, ஏன்னா பென்சில் ஒரு மீடியம், ஆயில் பெயிண்டிங் ஒரு மீடியம், இதுமாரி ஒவ்வொரு மீடியமாக பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் நம்ம இந்த மீடியமே ஃபுல்லாக நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சன்லைட் ஆர்ட்டாகவே பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா 1 by 1 வரைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ திரும்பி ஆர்யா சார் சார்பட்ட படத்துக்காக ட்ராயிங், அதுவும் வைரல் ஆச்சு. அது நல்லா வைரல் ஆச்சு. ஸோ அது டேக் பண்ணி போட்டிருந்தப்ப அவங்களும் அப்ரிஷியேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்புறம் KGF யாஷ் வரைஞ்சி போட்டிருந்தேன். கீழே இன்ஸ்டாகிராம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பிரசாத் நீல் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்தமாரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்போது ஓகே, நம்ம இதை தக்க வச்சுக்கணும், நம்ம இந்த மீடியத்தில் போவோம் அப்படின்ற நோக்கத்திலே போனேன். அப்போதைக்கு யாருமே அப்போது தான் என்னோடது கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ்லலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சப்போ நான் தேடி பார்க்குறேன், சரி ஓகே, நம்மளது நியூஸ் நிறையா போயிட்டுருக்கு, நிறையா வைரல் ஆகிட்டுருக்கு, இந்தியாவில் வேறு யார் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறேன். சர்ச் பண்ணும்போது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட்னு சர்ச் பண்ணும்போது என்னோடைய நேம் தான் வருது. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு இயங்கின இடத்துல இந்தியாவிலே நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப இதுவாக இருந்தது. சரி, திரும்பியும் என்ன பண்ணேன், இதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி தான், நம்ம எல்லா கிரியேட்டர்ஸும் வந்து ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி தான் ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். அப்போதைக்கு டெஸ்லா லோகோ வரைஞ்சேன். டெஸ்லா லோகோ வரைஞ்சி டேக் பண்ணி போட்டேன் டெஸ்லா கம்பெனியை. அவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு, நாங்கள் எங்களோட போஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டு. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் பண்ணால் வேர்ல்டு வைடில் நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே பிபிசி நியூஸ்லேருந்து பெரிய பெரிய நியூஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. சரி, நம்ம இந்தியா லெவலில் பண்ணிட்டோம், இப்போ வேர்ல்டு வைடு போயிட்டு இப்போ யார் ஏஷியாலே யார் பண்ணுறாங்க, இந்த கான்டினென்ட்டில் யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணேன். அதுவும் நான் வந்துச்சு. அது இன்னும் பெரிய அங்கீகாரமாக இருந்தது. ஏன்னா நம்ம சின்ன அங்கீகாரம் கிடைச்சி தான் நம்ம எல்லாம் நோக்கி போயிட்டுருப்போம். அடுத்தடுத்த ஸ்டெப்பு எனக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அதெல்லாம் இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் உங்களுடைய பேர் பேசப்பட்டிருக்கு, உங்களுடைய பெயிண்டிங் வந்து அங்கே ஃபீச்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தருணம் எப்படி இருந்தது? கிரிக்கெட்டர்ஸ் யாராவது வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்களா, ஏதாவது நல்லா இருக்குப்பா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன்? இல்லை, இது வரையும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆர்ட் ஒர்க் டேக் பண்ணி எல்லாமே போட்டுக்கேன். அந்தளவுக்கு எதுவுமே ரெகனேஷன் இல்லை. இது ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்தது கூட எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு ஏற்கனவே 3 வருஷம் கிரியேட் பண்ணி கொடுத்துறேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் வின் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு வாட்டி தான் வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாட்டி ஏஷியா கப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டேஜை, எனக்கே தெரியாமல். வீட்டில் உட்காந்துருக்கும்போது நிறைய பேர் இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. என்னடா திடீர்னு எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அனுப்புறாங்கன்னே தெரியாமல் நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எதுக்குன்னு கேட்டேன். இப்போ தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் உங்களை பற்றி பார்த்தோம், அதில் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து உங்களை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப பேசினார் அப்படின்னு. என்னடா அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹாட்ஸ்டார் எடுத்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்குறேன். நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க்கை நார்மலாக ஒரு டிராயிங் வந்துச்சுப்பா அப்படின்னு கடந்து போகாமல் ஸ்ரீகாந்த் சார் அந்த அளவுக்கு என் நேம் மறந்துட்டாலும் இந்த பையன் வரைஞ்சிருக்கிறது பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல, எப்படி அந்த நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரைஞ்சனோ அந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்த மாதிரி அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் பேரை திரும்பி அகைன் கேட்டுட்டு என் பேரை சொல்லி அப்ரிஷியேஷன் பண்ணார்.